வெல்கம் டு சித்ரா சமையல். இன்னைக்கு தினை அரிசி இட்லி நாம செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருளை நாம பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு தினை அரிசி, அரை கப் உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம் நாம எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 4-5 முறை கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ நாம் ஊற வச்சிருந்த தினை அரிசி, உளுந்து எல்லாம் நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. மிக்ஸி கப்பில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம மிக்ஸி கப்பில் போட்டாச்சு. நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச தினை அரிசி, உளுந்து இதே மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இதை நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். மாற்றி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம கலந்து மூடி வச்சுக்கணும். இப்போ கலந்து விட்டு மூடி வச்சுட்டு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றணும். நேற்று நம்ம தினை மாவு அரைச்சி வச்சோம். அது 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இது பாருங்க, புளிச்சிருக்குது. நம்ம காத்தால ஆட்டி கூட சாயந்தரம் நம்ம ஊற்றி சாப்பிடலாம். நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை நைட்டில் கூட வச்சு இந்த இட்லி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இட்லி தட்டம் எடுத்து வச்சிருக்கிறேன் எண்ணெய் தடவி. ஏன் எண்ணெய் தடவுறோன்னா அப்போ தான் இட்லி எடுக்கவும் சௌரியமாக இருக்கும். இப்போ நான் இட்லி ஊற்றி இட்லி பவுனில் வச்சு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இப்போ இட்லி பவுனில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். திறக்கும் போது ரொம்ப மணமாக வருது. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சு ஆறின பிறகு தட்டத்தில் எடுத்து வைக்கலாம். இப்போ பாருங்க, இட்லி நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சித்ரா சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தினை அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.